வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 1 எண்ணியல் பயிற்சி 1ல் 5ல் 13, 14, 15, 16 இந்த 4 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 13வது கணக்கு பாருங்க. 0.07 0.7 என்ற தசம எண்களை எண்கோட்டில் குறிக்க. இந்த 2 தசம எண்களை எண்கோட்டில் நம்ம குறிக்கிறோம். பாருங்க, இந்த எண்கோடு நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம் பாருங்க. 0 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 பாருங்க. 0.1நாலும் 0.10நாலும் ஒன்று தான். அதே மாதிரி 0.2நாலும் 0.20நாலும் ஒன்று தான். அதே மாதிரி 0.6நாலும் 0.60 ரெண்டு ஒன்று தான். 0.7நாலும் 0.70நாலும் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்க, இது வந்து 0 0.0நாலும் 0.00நாலும் ஒன்று தான். அப்போ பாருங்க, இது 0, இது வந்து என்னன்னா 0.01 0.02 0.03 0.04 0.05 0.06 இதான் என்னது நமக்கு தேவையான 0.07. எது? இந்த லைன். சரியா? இதுதான் நமக்கு தேவையான 0.07. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதான். அதுக்கடுத்து 0.7 0.7நாலும் அல்லது 0.70நாலும் ரெண்டு ஒன்று தான். எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதான் என்னது நமக்கு தேவையானது. என்ன? 0.70 அல்லது 0.7 ரெண்டும் ஒன்று தான். 0.7நாலும் 0.70 ஒன்று தான். சரியா? 15 இது முடிஞ்சது. இப்போ 16 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் தசம எண்களை சொற்களில் எழுதுக. பாருங்க, 4.9 இதை நம்ம சொற்கள் எழுதுறோம். இது வந்து 4 1ஆம் இடம் முடிஞ்சது. இது 9, இது வந்து எந்த இடம்? 10ல் 1. அப்போ எத்தனை 10ல் 1 இருக்கு? 9 10ல் 1கள் இருக்கு. அந்த மாதிரி எழுதணும். பாருங்க, 4.9 4 மற்றும் 9 10ல் 1கள். 10ல் 1 இந்த இடம், ஆனால் 10ல் 1 எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அதனால 9 10ல் 1கள். இங்கே 220.0. அப்போ இந்த 0க்கு மதிப்பே கிடையாது. அப்போ வெறும் 220 மட்டும்தான். பாருங்க, 220. அதுக்கடுத்து பாருங்க 0.7. அப்போ இந்த 0 முழு எண் 0, அதை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 0.7னா இந்த 7 மட்டும்தான். எந்த இடம் வந்து 10ல் 1கள். இங்கே என்ன இருக்குது? 10ல் 1கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்போ 7 10ல் 1கள். இதை மட்டும் எழுதினா போதும். அதுக்கடுத்து பாருங்க 86.3. அப்போ இது வந்து முழு எண் 86. அப்படியே தான் எழுதணும். பாருங்க, 86 மற்றும் இது வந்து எந்த இடம்? 10ல் 1. அதில் எத்தனை இருக்குது? 3 இருக்கா? அப்போ 3 10ல் 1கள். 3 10ல் 1கள். சரி, அந்த மாதிரி தான் எழுதணும். 14 முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 15 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட தசம எண்கள் எண்கோட்டில் எந்த இரு முழுக்களுக்கு இடையில் அமையும். பாருங்க, அங்கே ஒரு 6 இது இருக்குது. இது எந்த முழு எண்களுக்கு இடையில் அமையும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கேல் எண்கோடு வரைஞ்சாச்சு. 0.2 0.2 எங்கே இருக்குது பாருங்கள். இது 0, இது 1. அப்போது இது 0.1, இது 0.2. இதான் என்னது? 0.2. எதுக்கு நடுவில் இருக்குது? 0க்கும் 1க்கும் இடையே எழுதிடலாமா? 0.2 ஆனது 0க்கும் 1க்கும் இடையில் அமையும். அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்கள் 3.4 எங்கே இருக்குது? 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்கா? இதுக்கு நடுவில் பாருங்கள், இது 3 3.1 3.2 3.3 3.4. இதான் என்னது? 3.4. எதுக்கு நடுவில் இருக்குது? 3க்கும் 4க்கும் இடையே இருக்கிறது. எழுதிடலாமா? 3.4 ஆனது 3க்கும் 4க்கும் இடையே அமையும். இதையும் நம்ம எழுதி வச்சலாம். இது வந்து என்னது? 0.2. அடுத்து 3வது பார்க்கலாமா? 3.9 பாருங்க, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8 3.9. இதான் என்னது? நமக்கு தேவையான 3.9. எதுக்கு இடையில் இருக்குது? எந்த முழு எண்கள்? 3க்கும் 4க்கும் இடையே. 3க்கும் 4க்கும் இடையே என்ன இருக்குது? 3.9 இருக்குது. அதுக்கு அடுத்தது 2.7 பார்க்கலாமா? 2.7 பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது இது 2.0 2.1 2.2 2.3 2.4 2.5 2.6 2.7. இதான் என்னது? நமக்கு தேவையான
2.7. எதுக்கு நடுவில் இருக்குது? 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது. 2க்கும் 3க்கும் நடுவே 2.7 இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்கள் 1.7. 1.7 இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 1.0, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7. இதான் என்னது? 1.7. எந்த முழுக்களுக்கு இடையே இருக்குது? 1க்கும் 2க்கும் நடுவே இருக்கிறது. 1.7 ஆனது 1க்கும் 2க்கும் இடையே அமையும். அதுக்கு கடைசியாக பாருங்கள் 1.3. 1 இங்கே இருக்குது. 1.0, 1.2, 1.1, 1.2, 1.3. இதான் என்னது? நமக்கு தேவையான 1.3. எந்த முழுக்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கு? 1க்கும் 2க்கும். அப்போ 1 ஆனது 1க்கும் 2க்கும் இடையில் அமையும். இதான் என்னது? 15வது. அதுக்கு அடுத்தது லாஸ்டா 16 பார்த்துடலாமா? பாருங்க 16வது. 9/10 கிலோமீட்டர் ஆனது 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு குறைவாக உள்ளது? அதனை தசம வடிவில் காண்க. இப்போ இது தசம என்ன நம்ம மாற்றிடலாம். 9/10 கிலோமீட்டர் இதை நம்ம தசமம் மாற்ற போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? 9 10 கொண்டு வகுங்க. 9 10 கொண்டு வகுங்க. இங்கே 0, இங்கே 0 சேர்த்து புள்ளி. 90. 90ல் எத்தனை 10? 9 10 90. 9 10 90 கழிச்சா 0 இல்லையா? அப்போது 9 10 கொண்டு வகுத்தோம்னா 0.9 கிலோமீட்டர். பாருங்க எவ்வளவு குறைவாக இருக்கிறது. தேர்ஃபோர் வித்தியாசம் குறைவு அப்படின்னு நம்ம என்ன செய்ய? வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கிறோம். வித்தியாசம் எதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்? 1 கிலோமீட்டருக்கும் இந்த 0.9 கிலோமீட்டருக்கு உள்ள வித்தியாசம். அப்போ 1 மைனஸ் 0.9. இப்போ பாருங்க 1 அப்படின்னா 1.0ன்னு அர்த்தம். அப்போ இந்த 1.0 எதை மைனஸ் பண்ணோம்? 0.9 நம்ம மைனஸ் பண்ணோம். இங்கே 0லேருந்து 9 நம்ம கழிக்க முடியும். இங்கேருந்து கடை வாங்கினா இந்த இடம் 10 மாறும். இந்த இடம் என்ன மாறிடும்? 0 மாறிடும். அப்போ 10ல் 9 கழிச்சா 1, தசம புள்ளி அப்படியே வந்து 0 கழிச்சா 0. அப்போ 0.1 கிலோமீட்டர். 0.1 கிலோமீட்டர். தேர்ஃபோர் கீழே எழுதிடலாமா? என்ன எழுதணும்? 9/10 கிலோமீட்டர் ஆனது எப்படி இருக்கு? 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ குறைவாக உள்ளது? 0.1 கிலோமீட்டர் குறைவாக உள்ளது. சரியா? தசமையில் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. நம்ம தசமையில் கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.